மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் விஜய் வெளிப்படையாகவே அதிமுகவை குறிவைத்து வலைய வீசினார். எடப்பாடி ஒரு துளி கூட அதை காதில் வாங்கலை. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் 2 பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்கல அடக்கம் அந்த 25 எம்எல்ஏக்கள் இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில ஜெயிச்சு காமிச்சிருக்காப்லையே அப்படின்னு அந்த ஒரு தான் அங்கீகாரம் பண்ணாம தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டாங்களே உங்களுக்கு அந்த பதவி கிடையாதுன்றது இது என்ன அழிச்சாட்டியம்? இங்க பேர அரசியல் அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல. எதை பேர அரசியல்னு சொல்றாங்க? பணம் தான் பேரமா? அப்ப பதவி பேரம் இல்லையா? இந்த அக்கிரமங்கள், இந்த அநியாயங்கள் எதிர்பார்க்கப்பட்டதுதான் அரசியல். நேற்றைக்கு திமுக தரப்புல இப்படி 35 கோடி கொடுக்கறோம்னு சொல்லி பேரம் பேசப்பட்டதா எஃப்ஐஆர்ல இருக்கு. நம்ம அதை பார்த்தோம். அதற்கான அவசியம் என்ன இருக்கு திமுக? அதுதான் புரியல. இது திமுக தான் பண்ணாங்க முதல்ல ஆதாரம் இருக்கு. சொன்ன எஃப்ஐஆர் தான் வந்திருக்குது. அது ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போல? திமுகவுடைய ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறத பார்க்கணும். எடுத்த உடனே அவங்க போர்க்கொடி தூக்குவாங்கன்னா வேற வேலையே இல்லையா? அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு திருமாவளவனுடைய அந்த 2 நாள் நிகழ்வு யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல சார், புடலங்காய் கூட்டணின்னு தீக்கதிரில் ஆர்டிகள் எழுதுறாங்க. இல்ல அப்படி பார்த்தா இந்த இடதுசாரிகளை விஜய் என்ன விமர்சிச்சாலும் இருக்குல்ல, என்ன வார்த்தை சொல்லி விமர்சிச்சாலும் இருக்குல்ல, யாருக்கும் வெக்கம் கிடையாது. இடதுசாரிகள் மட்டும் விதிவிலக்கா? இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எம்எல்ஏன்னு வச்சுப்போம், எம்எல்ஏ இருக்காங்களே, இவங்களுக்குலாம் ஒரு சின்ன பயத்தை விஜய் ஏற்படுத்துறாரு. இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிற எவர் ஒருவருக்கு இது ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி தான். நான் பச்சையா சொல்றேன். தாவேகா மேல இருந்த நம்பிக்கைகள் முழுசா மக்களுக்கு உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்ல உடைஞ்சிரும் அப்படிலாம் தூக்கி முழுசா போட்டு பண்ண வேண்டாம். ஒரு விஷயம், நான் தூய சக்தின்னு சொன்னார்ல, அவர் தூய சக்தி கிடையாது. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுத்ததுலேருந்து தாவேக்காவை நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். குதிரை பேரம் அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போகிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்றைக்கு காலையில் சுட சுட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், வளர்மதி அவர்கள், சி விஜயபாஸ்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே, நிறைய நிர்வாகிகள் எல்லாருமே போய் தாவேக்காவில் தலைவருடைய முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இதை? என்ன மாதிரியான ஒரு அரசியலை தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு? அப்படி இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு திராவிட இயக்கங்கள் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். புது பிளேயர்கள் வரட்டும், ஆட்சிக்கே வந்துட்டார் ஒரு மாற்றுன்னு சொல்லி, ஆனாலும் திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்கணும்னு சொல்லுவேன். அதில் ஒரு இயக்கமான அதிமுக இவ்வளவு பலவீனப்பட்டு போவது நிஜமாகவே எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த கட்சியை அப்படி ஒதுக்கி புறந்தள்ளிட முடியாது. ஆனால் இந்த நிலைமை வரும்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நம்மெல்லாம் கணிச்சோம். மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டில் வெளிப்படையாகவே அதிமுகவை குறிவைத்து வலைய வீசினார். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் சொன்னார், உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு அதிமுக தொண்டர்களை பார்த்து சொன்னார். எந்த கதியில் யார் தலைமையில் இந்த கட்சி இருக்குது பார்த்தீங்களான்னு ரொம்ப விசனப்பட்டார். இதையெல்லாம் சொல்லி அதிமுக தொண்டர்களை நோக்கி அவர் வீசிய வலையின் போதே பல நேரங்களில் சொன்னோம், வெளிப்படையாக ஒருத்தர் இப்படி சொல்கிறார், நம்ம பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்க, கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கன்னு சொன்னபோது எடப்பாடி ஒரு துளி கூட அதை காதில் வாங்கலை. நம்மை போன்றவர்கள் பேசலாம் விடுவோம், வெளியிலேருந்து பேசுகிறோம், அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொந்த கட்சியிலேயே இன்னும் சொல்லப்போனால் ஒரு தகவல் உண்மையாக இருந்தால் அதை நான் சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கும் ஆர்பி உதயகுமாருக்கும் சுத்தமாக ஆகாது. அது உள்ளூர் அரசியல், ஒரே சமூகங்கிறதுனால இருக்கிற அந்த அரசியலாக கூட இருக்கலாம். அந்த உதயகுமாரே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக எடப்பாடியை சந்திச்சு, அண்ணே ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் எனக்கு இல்லைங்கிறார், கட்சியில் சேர்த்துக்கிட்டா போதுன்னு சொல்கிறார், தயவுசெய்து அவரை சேர்த்துக்கோங்க, அவரை சேர்க்கலைன்னா அவர் அப்படியே தனியார் என்னாலோ வேறு எந்த முடிவு எடுத்தாலுமோ நம்மளை ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 தொகுதி நம்மளை பாதிக்கும்னு சொல்கிறார். அது யாரை எதிரின்னு நினைச்சாரோ அந்த உதயகுமாரை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடின்னு சொன்னபோது இன்று வரை எடப்பாடிக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டு கொண்டிருக்கிற அந்த உதயகுமாரின் பேச்சை கூட எடப்பாடி கேட்கல. எதிர்பார்த்தது மாதிரியே அதிமுக ஆட்சியை பிடிப்போன்னு சொன்ன அதிமுகவுக்கு அது படுதோல்வி தான், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. சரி, அந்த தோல்வி வந்தாச்சு, மக்கள் ஒரு மாற்று தேர்ந்தெடுத்தாங்க. திமுக மீது சில காரணங்களால் இருந்த வெறுப்பின் காரணமாக அதுக்கு மாற்று இவங்க இருந்தாங்க, அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, புதுசாக ஒருத்தர் வந்துட்டாருங்கிற நம்பிக்கையின் காரணமாக விஜயை தேர்ந்தெடுத்தாச்சு, அந்த ஆட்சி அமைஞ்சாச்சு. அதன் பிறகாவது இந்த அதிமுக எப்படி நடத்திட்டு போகணுங்கிறதுலையும் அவர் ஒரு துளி கூட கவலைப்படலை.
அது கட்சி எக்கேடு கட்டா போகட்டும், எனக்கு இந்த ஒரு அடையாளம் மிக்க ஒரு பதவி இருக்கணும், இருக்கு, அது போதும். பொதுச்செயலாளர் பதவி இருக்கு, அதை வச்சு மிரட்டலாம், உருட்டலாம், இன்னைக்கு வரைக்கும் தெருவில் நிறுத்தலாம். சில பேர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் நான் நினைத்தால் நீங்கள் தெருவில் தான் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம் கலந்த ஒரு மனப்பான்மை எந்த தலைவனுக்கும் இருக்கக்கூடாத ஒரு மனப்பான்மை எடப்பாடிக்கு இருக்கிறனால தான் இன்னைக்கு நடக்கிற காட்சிகளும் தவிர்க்க முடியாத போயிடுது. அப்ப இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்களும் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் இணையறதுக்கான முழு முக்கிய காரணம் இபிஎஸ் தான். ஆமா, வெளிப்படையா அவங்க அறிக்கையிலேயே சொல்றாங்களே, கட்சியை தாவேகாவில இருந்து அழைப்பு விடாம போக இல்ல, அது அடுத்த பார்ட். முதல்ல நீங்க கட்சியை ஒழுங்கா வச்சு எதுக்கு இன்னொரு ஆள் வந்து இப்படி வலை வீசுவாங்க, அதுல போய் மீன் சிக்குவாங்கன்னு நீங்க ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க? இந்த கட்சி வலுவா இருக்கணும் தானே எல்லாருமே வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. நாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியில போனவங்கல 2 பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்க. விஜயபாஸ்கரும், புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும், கரூர் விஜயபாஸ்கர் 2 பேருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்கல அடக்கம். அந்த 25 எம்எல்ஏக்கள்ல சிவி சண்முகம் மட்டும்தான் கொடுக்கல. கொடுத்து என்ன கொடுத்தாங்க? கட்சி ஒற்றுமையா இருக்கட்டும். சரி, கொடுத்துட்டவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? பழைய பதவிகளை கேட்டாங்க. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கரை விட்டுட்டு வேறொரு ஆளை போட்டுட்டு நீங்க யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க? எல்லாருக்கும் தெரியல, சொல்ற ரகசியம் ஒண்ணு இல்லை. நல்லா சம்பாரிச்ச காசை கட்சிக்கு செலவு பண்ணட்டுமே. அவங்களால தான் கட்சியை நடத்த முடியும். இயற்கையா மாற்றங்கள் நடக்கிறது வேற, ஒண்ணுமே நடக்காத போது வீம்புக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா எப்படி தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? புதுசா வரவரால் எப்படி சமாளிக்க முடியும்? அது இவ்வளவு செல்வாக்குமிக்க விஜயபாஸ்கர் வேண்டாம், நான் என்ன வேணாலும் எடுப்பேன்னா அது என்ன அரசியல்? இவ்வளவு போராட்டத்துகளை செந்தில் பாலாஜியுடைய அத்தனை வியூகங்களையும் தகர்த்துட்டு ஜெயிச்சு காமிச்சார்ல விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர். அவருக்கு நீங்க என்ன கதியில் வச்சிருக்கீங்க? அவரை விட்டுட்டு இன்னொரு ஆளை போடுறீங்க. அவரும் அடிப்படையில இருந்து வந்த ஆளு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. விஜயபாஸ்கரை தள்ளிட்டு இன்னொரு ஆளை வச்சு போட வேண்டிய அவசியம் என்னன்னு வந்திருக்கு? இவ்வளவு போராட்டத்துக்கு இடையில ஜெயிச்சு காமிச்சிருக்காப்லையே அப்படின்னு அந்த ஒரு தான் அங்கீகாரம் பண்ணாம தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டாங்களே உங்களுக்கு அந்த பதவி கிடையாதுன்றது இது என்ன அழிச்சாட்டியம்? இந்த அழிச்சாட்டியம் தொடர்கிற வரை அதிமுகவுடைய இந்த வீழ்ச்சியை தடுக்க முடியாது. எடப்பாடி விரும்புறதும் அந்த வீழ்ச்சியை தானோங்கிறது அவருடைய ஒரு நாள் செயல்படு. யாரும் குற்றச்சாட்டுலாம் சொல்ல விமர்சனமா வைக்கல, நிஜமே அதுதான். எப்படி சார் கண்ணு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, வேடிக்கை தானே பாக்குறாரு. ஒரு துளி கூட கவலைப்படலையே. நேற்று வரைக்கும் தன்னுடைய ஆட்களை வச்சு துரோகிகள் வெளியேறுகிறார். அந்த துரோகிக்கு எதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு பதவி கொடுத்தீங்க? துரோகின்னு சொன்னா எதுக்காக மாநில நிர்வாகியா பதவி போடுறீங்க? அப்ப இந்த லட்சணத்துல நீங்க கட்சி நடத்துறீங்களா? இதெல்லாம் வெளியில போறவங்களை பார்த்து விரக்தியில சொல்ற கதையா இருக்கலாம். யதார்த்தத்தை இன்னமும் எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை. இந்த கட்சியை பற்றி அவர் அக்கறைப்படுறதாகவும் எனக்கு தெரியல. அதிமுகவுடைய இன்றைய நிலைமையும் எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு ஒரு கம்பாரிசன் போதில்ல சார், இபிஎஸ் இந்த முடிவுனால ஓபிஎஸ் முன்னாடியே போய் திமுகவில் இணைஞ்சிட்டாரு, இவங்களும் அந்த மாதிரி திமுகவில் இணைஞ்சிருக்கிறது சரியான ஒரு வார்த்தையா இருக்குமா, சரியான ஒரு விஷயமா இருக்குமா? இல்ல இன்றைக்கு ஆட்சி அமைந்த பிறகு தாவேகாவில் போய் இணைறது சரியான ஒரு இது அரசியல்வாதின்னு பொதுவாக பார்த்தா எங்க இருக்கோ அங்கேதானே போய் சேருவாங்க. திமுக போய் சேரலாம், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்க்கலாம். அதிமுக போய் சேர தன் மீது இருக்கிற வழக்கு கொஞ்சம் சுலவாகலாம், சட்டப்படி எதிர்கொள்வேன், வெளியில பேட்டி கொடுக்கலாம். மறைமுகமா என்ன இருக்கும்? சரி, வழக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும், நம்மளை கொஞ்சம் மைல்டா பார்த்துக்குவாங்கன்ற அந்த ஒரு சுயநலம் கலந்த கணக்கு அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா தான் நீங்க ஆச்சரியப்படணும். அதுல எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆதாயம் தேடி தானே போறாங்க. சரி, எனக்கு அதிமுகவில் இருக்க விருப்பம் இல்லை, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணி நான் ஜெயிச்ச பதவி இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மாவா இருக்கீங்க? பேரம் பேசி தானே போறாங்க, எங்களுக்கு மீண்டும் அதே தொகுதியை கொடுங்கன்னு. இப்போ அடுத்து நீங்க கேட்க போற விஷயம் இருக்குது, இன்னைக்கு பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறது. இது மறைமுகமா தாவேக்காவும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைங்கிறது நாகரிகமா இருக்கு, 35 கோடிங்கிறது வெளிப்படையா இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். தொங்கு சட்டமன்றம் என்ற ஒரு நிலை எப்போது வந்ததோ இந்த அக்கிரமங்கள், இந்த அநியாயங்கள் எதிர்பார்க்கப்பட்டதுதான். அரசியல் வேற அரசியல் முதல் நாள் தொடங்கி இன்று வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது ஆரோக்கியமானது இல்லைன்னு திருமாவளவன் நாகரிகமா சொன்னார். அதனால இந்த மாதிரி வேட்டையாடாதீங்கிறத அவர் மறைமுகமா தான் சொன்னார். அவருக்கும் உள்ளூர் இருக்குது. இது ஆரோக்கியமானதல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது ஆரோக்கியமானதில்லைன்னு கூட்டணி தர்மத்தை மனசுல வச்சு கொஞ்சம் மைல்டா சொன்னார். பச்சையா சொன்னா அவர் வேற வார்த்தை சொல்லியிருந்திருக்கணும், சொல்ல முடியல. ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நான் என்னைக்குமே விட மாட்டேன். இல்ல தாவேகா மேல இருந்த நம்பிக்கைகள் முழுசா மக்களுக்கு உடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா மாற்று இல்ல உடைஞ்சிரும் அப்படிலாம் தூக்கி முழுசா போட்டு பண்ண வேண்டாம். ஒரு விஷயம், நான் தூய சக்தின்னு சொன்னார்ல, அவர் தூய சக்தி கிடையாது, நல்ல அரசியல் சக்தியா வந்துட்டு இருக்கிறார். அது முதல் நாள்லதே நிரூபிச்சுட்டு இருக்கிறார். தப்பே கிடையாது. தொங்கு சட்டமன்றம் வந்துடுச்சு, 108 இடம் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். நாம ராஜினாமா 107 இடம் தான் இருக்குன்னு ஒரு 10-15 இடங்கள் தேவைன்னா அந்த சாமர்த்திய அரசியலை நல்லா பண்ணிட்டு இருக்கிறார் முதல் நாள்ல இருந்து. அது வேற அரசியல் தான். நீங்க ஊழல் செய்ய மாட்டீங்க, வேற அரசியல் பண்ண மாட்டீங்க, ஒரு மாற்று அரசியல கொடுப்பீங்கன்னு மக்கள் உங்களை நம்பி வாக்கு போட்டிருக்காங்க. முழுமையா இல்ல இல்ல நான் எனக்கு நீங்க முழுமையா கொடுத்திருந்தா நான் ஏன் அடுத்த கட்சி கிட்ட போறேன்? 30% கமிஷன் வாங்கினார் ஸ்டாலின் சொன்னார் இல்லையா விஜய்? அந்த ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவோம்னு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு வச்சிருக்கிற 10-13 பேரோட ஆதரவுல இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
அப்போ விஜய் அந்த சமரசத்துக்கு வந்துட்டாரா? விஜய் என்ன தன் பார்வையில் சொல்வார், இந்த சமரசத்துக்கு நானா விரும்பினேன், நீங்கள் தானே எனக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கலன்னு அவர் ஒரு இது சொல்லலாம். அவர் வாய் திறந்து பேசுறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசியல்னு பார்த்தா விஜய் அந்த அரசியலை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் இந்த பேர அரசியலை பத்தி தாவேக்கா தார்மீகமாக குரல் எழுப்ப அவர்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை தானே அவங்க முதல் நாள் இருந்து ஆட்சி அதிகாரத்தை வச்சு கொஞ்சம் டீசெண்டா மறைமுகமா நடத்திட்டு இருக்கிறாங்க. எதிராளிகள் பண்ற போது அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில மக்கள் முன்னாடி கொண்டு போறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் மேல சில வழக்குகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நிலுவையில வழக்குகள் வச்சிருக்கக்கூடிய இவங்க தாவேக்காவுல போய் நெய்யும் போது அப்ப தாவேக்காவுக்குமே அது ஒரு களங்கம் தானே சார்? இதையெல்லாம் யோசிச்சுதானே அவங்க சேர்க்கிறாங்க. சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அல்லது நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் நம்மளை ஆதரிக்கலாங்கிற ஒரு அதீத நம்பிக்கை இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா. சராசரி அரசியலுக்கு விஜய் வந்து குறைஞ்சது 2 மாதம் ஆயிடுச்சு. அவரும் ஒரு அரசியல்வாதி தான், தூய சக்தி அல்ல. தூய சக்தின்னு அரசியலில் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இதை நான் இன்னைக்கு சொல்லலை, முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அரசியலுக்கும் தூய்மைக்கும் சம்மந்தமே கிடையாது. எவர் ஒருவரையும் எந்த நேரத்தில் செய்கிறாங்க, எப்போ செய்யலை, ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார், ஒருத்தர் சந்தர்ப்பத்தை இன்னும் வராமல் இருக்கலாம். இப்படி தான் இருக்கே தவிர தூய்மையான அரசியலுக்கெல்லாம் இந்த காலத்தில் இடமே இல்லை. அதில் யார் குறைச்சி ஒரு நல்லவங்களா இருக்கிறான்னு பார்த்து தான் மக்கள் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கு. வந்துக்கிறத தவிர வேற வழி இல்லை. இதை யாரும் மறைக்கவும் முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க 35 கோடின்ட்டு, நேற்றைக்கு நான் சொல்லல, எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிறத சொல்றேன். அதுக்கு எந்த ஆதாரம் இது வரைக்கும் நேற்றைக்கு திமுக தரப்புல இப்படி 35 கோடி கொடுக்கணும்னு சொல்லி பேரம் பேசப்பட்டதா இளையராஜா அப்படின்ட்டு தாவேகா எம்எல்ஏ அவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா எஃப்ஐஆர்ல இருக்கு. நம்ம அதை பார்த்தோம். அதற்கான அவசியம் என்ன இருக்கு திமுக? அதுதான் புரியல. இது திமுக தான் பண்ணாங்க முதல் ஆதாரம் சொன்ன எஃப்ஐஆர் தான் வந்திருக்குது. அது ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போல? 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினா லஞ்ச ஒழிப்புத்துறை கையும் களவுமாக பிடித்தார்கள். மை தடவிய ரூபாயை கையில் அப்படி பிடிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோமே டெய்லி. 200 ரூபாயில ஆரம்பிச்சு பல லட்சம் வரைக்கும் பிடிக்கிறாங்க. யார் போய் பிடிப்பா? லஞ்ச ஒழிப்புத்துறை தான் போவாங்க. இது ஏன் சென்னை மாநகர காவல்துறைக்கு போச்சுங்கிற அந்த அடிப்படை கேள்விக்கு இந்த அரசு தான் விளக்கம் சொல்லணும். தென்னாரிலவங்க கேட்ட கேள்வி ஒரு வழக்கறிஞராக கேட்டிருக்கலாம். விவரம் அறிந்த பொதுமக்கள் அவங்களும் இந்த கேள்வியை கேட்பாங்க. லஞ்சம் பற்றி பேசப்பட்டிருக்கு, லஞ்சம் கொடுத்து ஒருத்தரை தங்கள் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏன் போகலை? ஏன்னா போனால் இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை அவ்வளோ சுலபமாக வெளியிட முடியாதுங்கிறது ஒரு காரணமாக. அரசியலை நல்லா பண்ணுறாரு. நான் ஒரே முதல் வரியிலே சொல்லிட்டேனே, விஜய் பக்கா அரசியல்வாதியாக மாறிவிட்டார். யாருக்கும் யாரும் சளைச்சு நீங்கள் என்னவெல்லாம் பாட்டம் ஆடுனீங்களோ அதே ஆட்டத்தை நானும் ஆடுறேன்னு அவர் காமிச்சிட்டு இருக்கிறார். இப்போது தாவேக்கா கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களை 2 பேர் எழுத்துட்டு ஆட்சி மாறிடுமா அப்படின்னு ஒரு சில லாஜிக்கான கேள்விகள் இருக்கு. இன்னும் பல பேர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இந்த கேள்வியை நான் திரும்ப சொல்றேன். தாவேக்கா உரத்து குரல் எழுப்ப தார்மீகமா அவங்களுக்கு உரிமை இருக்கா? இன்னைக்கு 2 பேர் சேர்ந்திருக்காங்க, என்ன பேசி நீங்க சேர்த்தீங்கன்னு வெளியில யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள ரிசைன் பண்ண வச்சு நம்ம விசில் சிடத்தை நிக்க வச்சா நம்மளுடைய பெரும்பான்மையை கூட்டிக்கலாம். இது எங்க போய் முடியும்னா, இப்போது தோழமையா இருக்கிறாங்கல்ல இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எம்எல்ஏன்னு வச்சுப்போம், எம்எல்ஏ இருக்காங்களே, இவங்களுக்குலாம் ஒரு சின்ன பயத்தை விஜய் ஏற்படுத்துறார். அப்போ டார்கெட் 15 இவங்க மட்டும் குறி வைக்கல, அவர்கள் வாதப்படி திமுக மட்டும் குறி வைக்கல, விஜயும் டார்கெட் 15 தான் குறி வச்சிட்டு இருக்கிறார். எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு நம்ம கட்சிக்கு வர வச்சு மக்கள் நம்மளை இன்னும் ஆதரிப்பாங்கிற நம்பிக்கையில அந்த 15 விசில்ல நிக்க வச்சுட்டா நமக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி அவர் பயணிக்கிற போது மற்றவங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றது அறிவார்ந்த மக்களிடம் ஈடுபடாது. நான் ஒரு பக்கம் அரசியலை நல்லா பண்றான்னு திருப்பி சொல்லிட்டு வருவேன். நான் தூய அரசியல் பண்றேன்னு சொல்ற தகுதியை விஜயும் இந்த அரசும் இழந்து விட்டார்கள். அதுல அரசியல் ரீதியா பார்த்தோம்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா சர்வைவல் இந்த ஆட்சியை இவ்வளவு இதுக்கு அப்புறம் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. உடனடியா ஒரு தேர்தலை நடத்துறதுல மக்களும் விரும்ப மாட்டாங்க. அரசு நிர்வாகம் இன்னொரு 6 மாசம் முடங்கி போயிடும். அல்லது எல்லோரும் பயப்படுற மாதிரி சில பேர் மதவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் கவர்னர் ஆட்சிங்கிற பேர்ல பிஜேபி ஆட்சி வந்துடும் பயப்படுற நபர்களுக்கு இதை கடந்து போயிடுவாங்க. ரைட்டு, அதுக்கு இதுவே பரவாயில்லன்ட்டு போயிடுவாங்க. அந்த வாதம் எடுபடாதுன்னு நான் சொல்றேன். தூய அரசியலை செய்கிறேங்கிற வார்த்தையை விஜயோ தாவேக அரசோ சொல்ல முடியாது. ஓகே, பே சண்முகம் அவர்கள் சொல்றாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சரே விரைவில் தேர்தல் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு, ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு பேசியதனுடைய பின்னணி தான் இந்த பேர அரசியலா இருக்குமோ அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி. அது சண்முகத்தினுடைய கருத்தாக இருக்கலாம். எதை நினைச்சு சொன்னார்னு நீங்கள் ஸ்டாலினை தான் கேட்கணும். ஸ்டாலின் தானே அந்த கருத்தை சொன்னார். ஒரு எதிர்கட்சி தலைவர் சோர்ந்து போயிருக்கிற தன் கட்சி தொண்டர்களுக்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம். எந்த அடிப்படையில் சொன்னார்னு பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்கிற போது விளக்கம் கேட்டு அவர் சொல்லாதவரை இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் என்ன நினைச்சு சொன்னார் நமக்கு தெரியாதுல்ல. இன்னொன்று, நீங்க இவ்வளவு தூரம் எதிர்கட்சிகளை சேண்டி அந்த எம்எல்ஏக்களை இழுக்கணும்னு பார்த்தா விஜய்க்கு தெரிந்த அரசியலை விட திராவிட இயக்கங்கள் அதிகம் அரசியல் தெரிந்தவர்கள். அதையும் நான் இந்த இடத்துல சொல்லாமல் கடந்து போக முடியாது.
எல்லாத்துக்கும் தான் விஜய் தயாராக இருப்பார் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது. அந்த பலத்தினுடைய வீரியம் வீச்செல்லாம் ரொம்ப அதிகம். அது வெளியே தெரியாத வீச்சு. அது அந்த தைரியத்தில் அவர் நம்ம புகுந்து விளையாடலான்னு பண்ணுறார். இவர்களும் அமைதியாக இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. அமைதியாக இருப்பாங்கன்னு பார்க்க ஏன்னா முடியாது. அவங்களும் ஏதாவது இந்த ஆட்சிக்கு தொல்லை தரணும் தானே நினைப்பாங்க. ஆளுகிற கட்சி செய்கிற தவறுகளை வெளியில் கொண்டு வரது ஒன்று, அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்குறதுன்னு ஒன்றுன்னு. விஜய் எதிர்கட்சியாக இருக்கிற போது அந்த அரசை எடுத்து கேள்வி கேட்டார் இல்லையா? இப்போ போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு எத்தனை தடவை பேசினார் அவர். சிவகங்கை இளைஞர் மரணத்துக்கு எங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுக்கல, அங்கே கொடுக்கலன்னு அவ்வளோ தூரம் பேசினார்ல. நேற்று அந்த தாம்பரம் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கிற சரத்துக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு நீங்கள் என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்டை சொல்லி தமிழ்நாடு முழுக்க அனுமதி மறுக்கிறீங்களா? இப்போ புரியுதுங்களா? ஆட்சியில் இருந்தால் அந்த சீட்டு எவ்வளோ ஹீட்டு, அதில் என்ன நெருக்கடிகள் இருக்குது, எவ்வளவு கடமைகள் இருக்குது, ஒரு அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு விஜய் இப்போ உணர்ந்திருப்பார். இதைத்தான் நான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன். எந்த அரசியல்வாதி காதில் கேட்கறது இல்லை. அந்த இடத்துல உட்காந்து பார்த்தாதான் அந்த அருமை தெரியும் நமக்கு. அப்போ இதை நெருக்கடி நம்ம சொல்லலாமா? எதிர்கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் அரசியல் பண்ணி எங்களை யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அரசியலை விட்டே ஒதுங்கி போங்கள் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு ஸ்டாலினை. ஏன் எதுக்கு ஒதுங்கணும்? அவங்க அரசியல் பண்ணதானே செய்வாங்க. அதை எதிர்கொண்டு நீங்களும் அரசியல் பண்ணுங்க. எல்லாத்தையும் சூர்திக்கு பார்த்து அப்பப்போ மக்கள் இடப்படட்டும். ஆனா இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் அப்படியே மாறி இருக்காங்கல்ல சார். திமுகவுடைய ஆட்சியில இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கு அவங்க கூட இருந்த எல்லாருமே இல்ல முதல் நாளே போய் தோழமையோடு அதான் சொன்னேன், அதிமுக எம்எல்ஏக்கள் இப்படி ராஜினாமா பண்றது ஆரோக்கியம் இல்லைன்னு மைல்டா சொன்னாருன்னு சொன்னேன் திருமாவளவன். எடுத்த உடனே இப்படியெல்லாம் நீங்க வேட்டையாடாதீங்க, போய் நீங்க இப்படி பணத்தை கொடுத்து பேரம் பேசி எல்லாம் அரசியல் பண்ணாதீங்கன்னு திருமாவளவன் சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இப்போ வைகோ அன்னைக்கு நான் ஏன் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுங்கன்னா கூட்டணி தர்மம்னு போட்டு உடைச்சாரு. நிஜம் அதுதான். கூடவே இருந்துகிட்டு ரொம்ப எல்லாம் எடுத்து பேச முடியாது. ஸோ போய் சேர்ந்து ஒரு மாதம் தான் அது. ஒரு அமைச்சர் வேற கிடைச்சிருக்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பட்டியலினத்தை சம்பந்த அதுக்காக இயக்கம் நடத்துகிற ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக இருக்கிற போது அதுக்கு சங்கடம் தர மாதிரி விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு, தோழமையில சேர்ந்திருக்கிறவங்க. ஆனாலும் இடதுசாரிகள் அப்பப்போ சில விஷயங்களை சுட்டி காட்டி தான் இருக்கிறாங்க. திருமாவளவனும் கூட அவர் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ எஸ் பாலாஜி நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறார். ஒரு துறையில் நடந்த முறைகேடுன்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு. அப்படி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி காமிச்சாலே போதும்னு தோணுது. எடுத்த உடனே அவங்க போர்க்கொடி தூக்குவாங்கன்னா வேற வேலையே இல்லையா? அதுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளவு போராடி அந்த கடிதத்தை கொடுக்கறதுக்கு திருமாவளவனுடைய அந்த 2 நாள் நிகழ்வு யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ மன போராட்டங்களுக்கு இடையில ஒரு முடிவு எடுத்து லெட்டரை கொண்டு கொடுத்து, இவர் லெட்டர் இல்லாமே அவர் போய் கவர்னரை பார்த்து இதையெல்லாம் செஞ்சது இப்படி எடுத்த உடனே போர்க்கொடி தூக்குறதுக்கா? ஆரம்பத்தில் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. அதுக்காக எந்த தவறு நடந்தாலும் கண்மூடி இருந்தாலும் திருமாவளவனையும் மக்கள் கவனிப்பார்கள். இல்ல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் அவ்வளவு எதிர்த்தாங்க. இன்னைக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஒன்னொன்னா கவனிக்கட்டுமே. பல விஷயங்கள் அத இந்த பேரு சொன்னது, அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுனால மாநில அரசுக்கு எவ்வளவு நிதி இழப்பு ஏற்படுதுன்னா மேடைகள்ல பேசினதான் இன்னைக்கு இருக்கிற சில பேர் அமைச்சர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி ஒரு சத்தமும் இல்லை. அவங்களும் எடுத்த உடனே அப்படி சொன்னீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆட்சியில உட்கார்ந்தாதான் அதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும். எடுத்த உடனே அவங்களை வீரியமா எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்பவும் சொல்ல விஜய்க்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கணும். ஆனா என்ன நடந்தாலும் நீங்க எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றது அது ஒரு ஆணவ போக்குன்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நாங்க என்ன வேணாலும் நடந்துகிட்டு இருக்கோம், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னா கொடுக்குற விஷயத்துக்கு தான் கொடுக்கணும். தேசியக்கு இதை ஒரு இடம் பண்ணாங்களா 2 இடம் பண்ணாங்களா? முதல் தடவை ஆரம்பத்திலே பண்ணிட்டாங்களா? அப்ப பிஜேபிக்கு பயந்துட்டாரு. இல்ல கடத்து தான் பண்ணாரு 2. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு தோழமை இருக்கிறதுனால பிஜேபி இருக்க துணிஞ்சிட்டாரு. இப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு உடனடியாக எந்த முடிவுக்கு வர நான் தயாரா இல்லை. அதுல அர்த்தமும் இல்லை. போக போக எல்லா விஷயங்களும் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம். மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறா சொல்றாங்க. மாணவர்களுக்கு ஜாதி பேருடன் அடையாள அட்டை கொடுப்போம்னு சொன்னார். அது வாய் தவறி சொல்லிட்டா இன்னொரு அமைச்சர் சமாளிச்சார். அந்த 2வது அமைச்சரை பேசுனதுதான் சமாளிப்பா, இல்லை நிஜமாகவே இந்த அரசுக்கு மறைமுகமாக அந்த திட்டத்தை அமல்படுத்துற திட்டம் இருக்காங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சார். ஒரு விஷயத்தை வச்சு, ஒரு கருத்தை வச்சு இந்த அரசு இப்படிதான் போகுதுன்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த அரசுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். ஆனா மற்ற அக்கிரமங்கள் நடக்குது இல்ல, நீங்க விஜயனுடைய பார்வையிலே நான் சொல்றேன், அட்டூழி ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி நடத்தினாங்கன்னு சொன்னார் திராவிட இயக்கங்களை பார்த்து, குறிப்பா திமுக பார்த்து. அந்த திமுக கூட முன்னாடி நடந்தது சொல்றேன், அதிமுக கூட அப்புறம் சொல்லிக்கலாம். விஜயால் விமர்சிக்கப்பட்ட அந்த திமுக ஆட்சியில கூட அரசு நிகழ்ச்சிகள்ல அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பதவியில் இல்லாத, அரசு பதவியில் இல்லாத, எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ அமைச்சராகவோ இல்லாத அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கூட அந்த அரசு நிகழ்ச்சி மேடையில கூட உட்கார மாட்டார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த அமைச்சரோட அப்படி நடந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அக்கிரமம் பண்றாங்கன்னு சொன்ன திமுகவோட கூட இந்த அழிச்சாட்டியம் பண்ணதில்லை. ஆனா இந்த ஆட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்து ஆர்வ கோளாறுன்னு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம். ஆனா நாளாக இந்த அரசு அவர்களை வேடிக்கை பார்க்குது. குறிப்பா முதலமைச்சரே அதுல மௌனமா இருக்கிறான்னு பார்த்தோம்னா, மருத்துவமனைகளுக்குள்ள போய் மருத்துவ அணியை சேர்ந்தவங்க மருத்துவமனையில போய் ஆய்வு பண்றது,
தங்களுடைய அதிகாரம் என்ன தெரியும், அரசு அலுவலருக்குள்ள கட்சி ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக நிர்வாகிகள், அந்த அணி இந்த அணி நிர்வாகிகள்லாம் போய் ஆய்வு பண்றது, போட்டோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது. பள்ளிக்கூடங்கள் இன்னும் சொல்லத்தான் சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப அக்கறத்தின் உச்சம் என்னன்னா, திமுக அண்ணா திமுக கொடிகள்ல எந்த கட்சி கொடியாவது ஸ்கூலுக்குள்ள பாத்திருக்கீங்களா நீங்க? எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆயிடுச்சு. நான் ஒரு நாளும் கட்சி கொடிகளை எந்த பள்ளி வளாகத்திலையும் பார்த்ததில்ல. தனியார் பள்ளிகள் ஆகட்டும், அரசு பள்ளிகள் ஆகட்டும். ஆனா இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல நானே இந்த வீடியோக்களை பார்த்துட்டேன். தாவேகா கொடி அரசு பள்ளிகளுக்குள்ள நட்டிருக்கிறாங்க. என்ன அக்கிரமம் இது? இதை விஜய் தடுக்க தவறினார்னா இந்த ஆட்சியினுடைய அந்த கெட்ட பேர் சம்பாதிக்கிற விஷயம் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு நான் சொல்லுவேன். சில ஒன்றிய செயலாளரை கூட கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார். இதை முதல் நாளே பண்ணியிருந்தாருன்னா அடுத்தடுத்து ஒரு பயம் வந்திருக்கும். 1 மாசம் தாமதிச்சது தப்பு தான். பட் இப்போதாவது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களேங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருக்கு. இது கடுமையா எடுத்தாதான் தங்களுக்கு என்ன அதிகாரம் நினைக்கிறீங்க? ஏன் அவ்வளவு மௌனம் காக்குறாரு? ஏன்னா பல விஷயங்கள் முதலமைச்சருக்கு போகுதானே தெரியல. அது எடுத்த உடனே எல்லாமே வரணும். அவர் முதல்ல இப்பதான் செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதெல்லாம் ஆகட்டும். பட் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்களுக்காவது அந்த எண்ணம் வரணும்னு எதிர்பார்ப்பேன். எல்லாமே முதலமைச்சர் கவனிக்க முடியாது. சில அமைச்சர்களாவது இதை கண்டிச்சு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அருண்ராஜ் ஒரு அறிக்கை விட்டார். மருத்துவ அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி மருத்துவமனைக்குள்ள போய் ஆய்வு பண்ணதை அவர் கண்டிச்சார். அதே இது பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட இருந்தோ இல்லை ஒட்டு மொத்தமா அரசிடம் இருந்தோ அல்லது அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளரிடம் இருந்து புசியானந்து கூட நடுவில் ஒரு அறிக்கை விட்டார். அதுவே கிட்டத்தட்ட பல வார தாமதத்துக்கு பிறகுதான் விட்டார். இந்த மாதிரிலாம் தவறு பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது இன்னும் கொஞ்சம் மிக கடுமையாக அமல்படுத்தப்படலைன்னா அது தலைக்குனிவை தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும். இது வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அமல்படுத்துறதா மக்களுக்கு காட்டுறதாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு அக்கிரமத்தின் உச்சமாக தான் அது பார்க்கப்படும். அரசு பள்ளிகளை இப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு. இல்லை, நான் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பேசலைங்கிறத விமர்சனத்தை தாண்டி இமேஜ் அரசியல் பண்ணுறாங்க, ரீல்ஸ் அரசியல் பண்ணுறாங்கன்றது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குல்ல சார். அது ஒரு வகையில் நல்ல விஷயங்களை ஸ்கீம்ஸாக கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வேற. இப்போ டெக்னாலஜி வளருது, ரீல்ஸ் தானே அதுக்கு பண்ணுங்க. இப்போ அமைச்சர் வருது வெளியிட்டாங்க இல்லையா, தொழில்துறை அமைச்சர், அது கூட விமர்சனத்துக்குள்ளாச்சு. சரி, ஏன் ஸ்டைல் அது, நான் ஒன்றும் தப்பாக பண்ணலையே, இந்த லிப்ஸ்டிக் போடுங்க, இந்த இது மேக்கப் ஐட்டம் போடுங்கன்னு அவங்க சொல்லலை. நான் தொழில் முதலீட்டுக்கு தானே ரீல்ஸ் சொல்லிட்டேன்னாங்க. ரைட், ஏற்றுக்கலாம். அது நல்ல விஷயங்களுக்கு வெளியிட்டா யாரும் தப்பு சொல்லலையே. ஒரு எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணி ரீல்ஸ் சொல்லிட்டா கூட தப்பு இல்லைன்னு சொல்ல. அதிகாரமற்ற அரசியல் கட்சியினர், அந்த கட்சி ஆளுங்கட்சியினர் அதிகாரம் எதுவுமே இல்லாத போது ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள புகுந்து அரசு பள்ளிக்குள்ள புகுந்து அரசியல் பண்ணுவது சரிதானா? இது அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. இன்னைக்கு மக்கள் ஆர்வத்தோடு ஓட்டு போட்டலாம். இந்த தன்னை ஆதரித்த மக்களை தொடர்ச்சியா ஆதரிக்க வச்சு நீடிச்சு நிற்கணும்னா விஜய் இந்த தவறுகளை எல்லாம் களைவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்க டீச்சர்ஸோ இல்ல பிரின்சிபலோ தடுக்கணும்ல சார். எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வரும்? என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியல. அதனால மேல இருந்து உத்தரவு போகணுங்கிறேன். அவங்களும் ஒரு பயத்துல, சாதாரண ஒரு ஆசிரியருக்கோ தலைமை ஆசிரியருக்கு என்ன துணிச்சல் வரும்னு நினைக்கிறீங்க? வரலைங்கிறத அந்த ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு வரல. அவங்களும் அப்படி பயபக்தியோடு பண்ணி நிற்கிறாங்கல்ல. இவர் யார் தெரியுதா, விஜய் பாட்டை பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போல அவங்க மௌன சாமியார் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நீங்க குற்றம் சொல்லுவீங்க? யார் தடுக்கணும்? இதை உத்தரவு மேல இருந்து போகணும். அடுத்த 2 மணி நேரத்தை ரீல்ஸ் வந்துருச்சு. முதலமைச்சர் பார்க்குறாரு, அமைச்சர்கள் பார்க்குறாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்க்குறாருங்கிற போது முதல் அடி கன்னத்தில் அறிகிற மாதிரி பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட இருந்து அந்த அறிக்கை வந்திருக்கணும். துரதிருஷ்டவசமா அது வரல. கொஞ்சம் லேட்டாக வந்தது, சாஃப்டாக வருது. இது போதாது. இந்த அக்கிரமத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேச மாட்டேங்கிறாரு நம்ம சொல்றோம். அண்ட் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய நேற்றைக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் வந்தாரு, பேசினாரு, போயிட்டாரு. கடைசியில எடுத்த அந்த ஒரு போட்டோல விஜய் வேற என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களோட கூட்டமா இல்ல ஒருத்தர் இல்ல ஒரு தலைவரை பத்தி கம்பேரிசன் இல்ல அந்த கம்பேரிசன் தப்பு. விஜயனுடைய செயல் என்னன்னு அவர் பார்த்துட்டாரு. கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு கூட பேச மறுக்கிறாங்கிறது ஒண்ணு. கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட இன்னவெல்லாம் பேசினார்னு உங்களுக்கு எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 முக்கிய முடிவுகள் எடுத்தோன்னு மாணிக் தாக்கூர் சொன்னார். கூட்டணிக்கு பேர் வைக்கிற பத்தி விஜய் ஒரு நல்ல பேர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார், அடுத்த கூட்டத்தில் முடிவெடுப்பான்னு சொன்னாங்க. இதை தாண்டி வெளியில அங்கே பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த கூட்டம் நேற்று மாலை நடந்தது. நேற்று காலையில அதில் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்த தயங்கிய இடதுசாரிகள் நேற்று காலையில போய் முதலமைச்சரை பார்த்தாங்க. அப்போ பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு விவாதித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட திருமாவளவன் இன்னைக்கு போய் திருப்பி முதலமைச்சரை பார்க்குறாரு. பேச்சுவார்த்தை அதெல்லாம் பேசிக்கிட்டு கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அவங்கவுங்கள சந்தோஷமா வச்சுட்டா நல்லது. இந்த கருத்து பரிமாற்றத்திற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு தானே இன்னைக்கு தோழமையில இருந்தவங்க வெளியில போய் திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தா சரிதான். மற்றபடி உள்ள என்ன பேசுனாங்கன்னா ரொம்ப கண்ணியமா தான் நடத்துனாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படின்றது தானே சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இல்ல. வெளியில சொன்ன கருத்துக்கள் வேற, அவங்க காயப்பட்டதும் நிஜம். குறிப்பா அந்த தேர்தல் காலத்துல அந்த 2 மாசத்துல
மிக கடுமையாக காயப்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். சீட் ஷேரிங்கில், தொகுதிகளை முடிவு பண்ணதில்ல, எண்ணிக்கை, தொகுதி, எந்த தொகுதி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நான் அந்த சூழல் வந்தால் தான் அது எல்லோருக்கும் அது புரியும். அது இடதுசாரிகளை நடத்திய விதம் சரியில்லைன்னு நம்ம தேர்தல் அப்பவே சொன்னோமே. ஒரு சீட்டை குறைக்கிறதுக்கு எதுக்காக அவர் பண்ணணும்? மதிமுக அவங்க கட்சி சின்னத்துலன்னா நின்றுட்டு போட்டோம், இல்லை அப்படியெல்லாம் ஜெயிச்சுட்டு வெளியே போயிடுவார்னா அப்படி நம்பகமற்ற தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போவே கூட்டணி விட்டு வெளியே அனுப்பணும். மதிமுக உரிமை தானே, எங்கள் கட்சி சின்னத்தில் நாங்கள் நிற்போம்னு சொல்கிறது அவங்களுடைய உரிமை. வேணும்னா வச்சுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அந்த ஒரு ஏகாதிபத்திய மனப்பான்மைன்னு வெளியில் போய் ஒருத்தர் சொன்னார். அதில் ஒரு பெர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதில் உண்மை இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கள் கூட்டணி கட்சியில் கையை முறுக்க முடியாது. 2 சீட்டு கொடுக்குறீங்க கமலஹாசனுக்கு, டார்ச் லைட் நின்றுட்டு போறாரு. உங்களுக்கு என்ன, அவர் அந்த கட்சிக்காக நீங்கள் கொடுக்குற சீட்டு சரிதானா? அவர் என்ன முடிவு வேணாலும் எடுப்பார். அவர் எள்ளி சின்னத்தை நிற்பார், நாய் சின்னத்தை நிற்பார், உயிரோடு இருக்கிற விஷயங்களை சின்னமாக கொடுக்குறது எதில் வேணால் நின்று போறாரு. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? இந்த விஷயத்தில் ஒரு தவறான ஒரு அட்வைஸை ஸ்டாலினுக்கு யாரோ கொடுத்துட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு குழு கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தப்பு அது. அதற்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அது எந்த கட்சி பாதிக்கப்பட்டாலும் அந்த உணர்வை நான் மதிப்பேன். காயப்பட்டாங்களா? ஆமாம், காயப்பட்டாங்க தான். ஒரு இடத்த குறைச்சிக்கங்கிறதுக்கு அவங்களை எவ்வளோ தூரம் பலவந்தப்படுத்தியிருப்பாங்க. உள்ளறையில் நடந்த விஷயங்கள் பலது நமக்கும் தெரியும், அவங்களுக்கு முழுசாக தெரியும். யாரும் இன்னும் முழுசாக வெளியே சொல்லலை. அது ரைட்டு தான். அவ்வளோ டைட்டாக இல்லைனால நாங்கள் இப்போ நல்லா வளர்ந்துருக்குறோம், எங்களுக்கு 35 தொகுதி கொடுங்கன்னு 3 தொகுதி கூட வாங்க தகுதி இல்லாதவங்களும் 30 தொகுதி பட்டியலில் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கொஞ்சம் டைட்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு நெருக்கடியோடு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒன்று, ஏகாதிபத்தியத்தை காட்டுறதுங்கிறது ஒன்று. நீங்கள் இந்த சின்னத்தெலாம் நிற்கணும்னு சொல்கிறது தப்பு தான். அது அப்படி இல்லைன்னா அந்த கட்சியே வேண்டான்ட்டு போங்க. துணிச்சல் இருந்தால் நீங்கள் எங்கள் கூட்டணியில் வேண்டாம், உங்கள் சின்னத்தில் நீங்கள் யாரும் நிற்கணும் நின்று விட்டுட்டு போயிருக்கணும்ல. அதைத்தான் நீங்கள் வைக்க சொல்லி காட்டுறாரு. இல்லை, ஆனால் இதுதான் பிரச்சனை. அப்படின்னா இன்றைக்கு இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க, அதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, பாஜகவோட கூட்டணி அந்த வார்த்தையில. ஏன்னா அதுல பல விஷயங்கள் எனக்கும் தெரிஞ்சதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. அது மட்டுமே காரணம் இல்லை. அதுல எங்களுக்கு என்ன துறை வேணும்னு கேட்ட ஆட்கள்லாம் இந்த தோழமையில இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன துறை தருவீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையில என்ன துறை மென்ஷன் பண்ணாங்கிற வரைக்கும் எனக்கும் தெரியும். அது நடக்கல, அதை பத்தி பேசல அர்த்தம் இல்லை. அதுல எடப்பாடியோ அல்லது ஸ்டாலினோ முதலமைச்சராக முயற்சித்தார்கள்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கலாம். திருமாவளவனே சொன்ன மாதிரி அவரே முதலமைச்சராக ஒரு முயற்சி நடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி 1.5 மாசம் தள்ளி வந்துட்டோம். இனிமேல் அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. இவர்கள் பேசுவதே முழு உண்மை. கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல சார், புடலங்காய் கூட்டணின்னு தீக்கதிர்ல ஆர்டிகள் எழுதுறாங்க. யாரு? திமுக அதிமுக கூட்டணி விமர்சிச்சு அவங்க சேர்றதா. அப்படி பார்த்தா இந்த இடதுசாரிகளை விஜய் என்ன விமர்சிச்சான்னு ஒன்று இருக்குல்ல, என்ன வார்த்தை சொல்லி விமர்சிச்சான்னு இருக்குல்ல. அரசியல்ல ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் வெக்கமே பார்க்க முடியாது. அது தொடர்ந்து எப்போ 1000 தடவை சொல்லியிருப்பேன் அந்த வார்த்தையை. யாருக்கும் வெக்கம் கிடையாது, இடதுசாரிகள் மட்டும் விதிவிலக்கா? ஸோ இப்போ இந்த கூட்டணியை ஒரு மினி மக்கள் நல கூட்டணின்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இன்னொரு பேரை கொண்டு பூத்தோட அவசியம் இல்லை. அங்கே இருந்த சில பேர், பல பேர் அல்லது பெரும்பான்மையானவர்கள் இதில் இருக்கிறாங்கிறதுக்காக சொல்லலாம். அதை நக்கல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இல்லை அவர் சுதந்திரமாக இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு அதை சிலாகிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. விஜய் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்ப்போம், இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். நான் சொன்னேன் எல்லாத்தையும் மக்கள் கவனிப்பாங்களா, எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் திமுக தாங்க கூட்டணி பலத்தை வச்சு பார்த்தா, அதிகார பலம் பண பலத்தை வச்சா திமுக தான் எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் நம்ம என்னை போன்றவர்களாம் பல பேர் சொன்னோம். ஆனால் மக்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்கிறத தொடர்ந்து சொன்னோம். கவனிச்சுட்டே இருந்தாங்க, அவங்க ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க, விஜய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஆட்சி அமைந்த நாள் முதலாக நடக்கிற காரியங்களை அதே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பொதுவாக நான் சர்வேக்களை நம்புறதில்லை, ஆனால் அதில் இருக்கிற உணர்வை நம்ம ரீட் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. 28% மக்கள், அது 100 பேர் இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சாங்கன்னா, விஜய்க்காக வாக்களிச்சிருந்தாங்கன்னா, அதில் 28% பேர் அது தப்போ அல்லது அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு உணர்வில் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே வந்தது. ஒரு மதிக்கத்தகுந்த நபர் எடுத்த சர்வே தான். அது ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளக்கூடாது. விஜய் அதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம எங்கே தவறு பண்ணுறோம், எதை செய்ய தவறணும் அப்படின்னு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா இந்த உயரங்கிறது நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத அவர் சீக்கிரத்தில் புரிஞ்சுக்குவார். இல்லை, உதாரணத்துக்கு கரூர் சம்பவம் நடந்த பிறகு கரூர் மக்கள் அந்த இடத்துல இந்த சம்பவம் நிகழ்ந்த அந்த கூட்டம் போட்ட தாவேகாவுக்கும் வாக்களிக்கல, திமுக தான் அதை பண்ணியிருப்பாங்க, திமுக சதி அப்படின்னு சொன்னா திமுகவுக்கும் வாக்களிக்கல. ஆனா அந்த இடத்துல அதிமுக அந்த அரசியல் அங்க பேசவே முடியாது. அவரு தாவேகாவுல போய் இணைந்த பிறகு இப்ப திரும்ப இடைத்தேர்தல் வருதுன்னா அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாப்பேன். எனக்கும் சுவாரஸ்யமா தான் இருக்கு அந்த ரிசல்ட்டை பாக்குறதுக்கு. பார்ப்போமே, அது மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இதை வேற அரசியல்னு
நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு பேரம் பேச வந்திருக்காரு. நான் ராஜினாமா பண்ணிட்டு வர்றேன், எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா? விஜயபாஸ்கர் கேட்டிருப்பாரா? 100% நியாயமான கோரிக்கை. அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா, அந்த பேரத்துக்கு உடன்பட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம். விஜயும் தாவேகாவும் அந்த பேர அரசியலை கரூர் மக்கள் எப்படி பார்க்க போறாங்கன்னு பாப்போமே. இல்ல இங்க பேர அரசியல் அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல சார். என்னது? எதை பேர அரசியல்னு சொல்றாங்க? ஓ, நம்ம பணம் எவ்வளவு தான் நாள் பேரமா? அப்ப பதவி பேரம் இல்லையா? ம். பொறுப்பு பேரம் இல்லையா? எது எது பேரம்னா எல்லாம் தான் அதுல கலந்துருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு டீசெண்டா வெளியில பத்திரிகைகளுக்குலாம் செய்தி வரும். உள்ள என்னென்னலாம் பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாதா? செலவை யார் பார்த்துக்குவா, இந்த தொகுதியில் யாரை நிறுத்தணும், யாரை நிறுத்தக்கூடாது, யாரை பொறுப்பாளராக போடணும் போடக்கூடாது, நாங்கள் எவ்வளோ தூரம், நீங்கள் எவ்வளோ தருவீங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ கொடுப்பீங்க, கையில் எவ்வளோ கொடுப்பீங்க, இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை. நாகரிகமாக ஒரு வரியில் இருக்கும், உள்ள எல்லாமே நடக்கும். ஸோ பேரம்ங்கிற வார்த்தை வேணா கொச்சையா தெரியலாம், பேச்சுவார்த்தைன்னு நாகரிகமாக சொல்லுவோமே. பேச்சு நடத்தாமலையா விஜயபாஸ்கர் இப்போ போய் சேர்ந்தார்? டாக்டர் விஜயபாஸ்கரை கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடியே அவர் சேருவார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அங்கே எதிர்ப்பும் இருந்தது, அவர் மீது வழக்குகள் இருக்கே, என்ன பண்ணுவீங்க, எந்த முகத்தை வச்சு நீங்கள் மக்கள்கிட்ட போவீங்க, விஜயை பார்த்து அந்த கேள்விகள் வந்ததுனால கொஞ்சம் அப்படியே தாமதப்படுத்தினாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருக்காருல, இந்த முடிவுக்கு விஜய் வருவதற்கு முன்னால் எத்தனை பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அதை பேரம்னு சில பேர் சொல்லலாம், பேச்சுவார்த்தைன்னு நாகரிகமாக பல பேர் சொல்லலாம். ஓகே. ஆனா லீமாரோஸ் அவர்கள் அதிமுகவில் போய் இணைந்த பிறகுதான் அவர்கள் மூலமாகவும் அது அமைச்சர் அடிப்படையற்ற ஆதவர்ஜுனா விஷயம். மூலமாகவும் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்தவரும் அல்ல லீமாரோஸ். அதிமுக இன்னும் அந்த அளவுக்கு இறங்கி போகவும் இல்லை. ஏன்னா ஆதவர்ஜுனா அந்த அரசியலை அவர்களுடைய- பண்ணுவதற்கு அங்கே 1000 பேர் இருக்கிறாங்க. ம். அது ஒரு வேலை இல்லாமல் அது நேரம் போகாம சில பேர் கிளப்பின வதந்தி தான் நான் சொல்றேன். அதுல அடிப்படையே இல்லையே. அவர் என்ன அரசியல் பண்ணுவாரு, பண்ண போறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாருன்னா அந்த ஐடியாக்களுடைய குவியலா இருக்கிறவங்க தான் ஒரு எம்எல்ஏக்களும், ஒரு முன்னாள் மாவட்ட செயலர், இன்னாள் மாவட்ட செயலர், ஒரு முன்னாள் மந்திரிகளும். அவர் அரசியல் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அது அவங்களும் மறுத்துட்டாங்க. அதுல நானும் அதுல அடிப்படை இருக்கிறதா கூட நினைக்கல. தமிழக அரசியல் எப்படி சார் போயிட்டு இருக்கு? விஜயோடைய இந்த 50 நாட்கள் அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விமர்சனங்களுக்கு இடையில போகுது. சில கட்டுப்பாடுகள், தடையற்ற விஷயங்கள், நமக்கு எல்லையில்லா அதிகாரம் இருக்குன்னு அதிகாரம் இல்லாத நபர்கள் கொஞ்சம் வெளியில வர்றது, மக்கள் கவனிக்கிற அளவுக்கு வர்றது இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல. அதையெல்லாம் கட்டுப்படுத்திட்டார்னா விஜய்க்கு இன்னும் போதுமான கால அவகாசம் கொடுக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கால அவகாசத்துல எல்லா அக்கிரமும், எந்த அக்கிரமும் நடக்கும், நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த அமைச்சர் மூலமாவது விஜய் அறிக்கை விட்டாருன்னா அதுவும் நல்லதல்ல. சில முக்கிய நியமனங்கள், அரசு பொறுப்புகள் எல்லாம் பார்க்க முடியுது நமக்கு. அவருடைய இல்ல, இதுல ஜோதிடர் ஒருத்தரை தன்னுடைய ஓஎஸ்டியா போட்டார் அலுவல். ம். தன்னுடைய முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் மாதிரி ஒரு அர்த்தம் அது, ஓஎஸ்டின்னு போட்டார். ஒரு ஜோதிடருங்கிற அந்த அடையாளத்துக்காக பல பேர் எதிர்த்தாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஜோதிடராக இருக்க ஒருத்தருக்கு வேற எந்த அறிவும் இருக்கக்கூடாதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. பட் திடீர்னு ஒரு பிரபலமானவர், திடீர்னு பொதுமக்களுக்கு தெரியப்பட்ட ஒருத்தர், ஜோதிடருங்கிற அடையாளத்தோடு தெரியப்பட்ட ஒருத்தர் அந்த இடத்துல உட்காரும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிஞ்சது. விஜயும் அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டார். அதை கூட ஒரு மாதிரி கடந்து போயிடலாம். நான் தவறு இல்லைன்னு கூட சொல்வேன். நான் ஜோதிடருங்கிற ஒரு ப்ரொஃபஷனலுக்கு ஒருத்தருக்கு வேற எந்த வேலையும் தெரியாதுன்னு நினைக்கிறது தப்பு அது. ஆனால் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் நியமிக்கப்பட்ட வெங்கட்நாராயணன் அவருடைய நியமனம் இருக்குல்ல, அது அக்கிரமமானதுன்னு நான் சொல்றேன். அவருடைய தனி மனித தகுதிகளுக்குள்ள நான் போக மாட்டேன் எப்பயுமே. ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாவில் செட்டில் ஆனவர், தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக எப்படி இருக்க முடியும்? அதை கேட்கிற போதே ஒரு அருவருப்பு இருக்குல்ல. அவருடைய முகத்தை பேரெல்லாம் மறந்துருங்க. அப்போ என்ன, தெற்கு வடக்குன்னு பேசுகிறோமே, நாமெல்லாம் ஒன்றா இருக்கிறோமே, மொழிவாரி மாகாணங்கள் பிரியறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்று, அதெல்லாம் வேற. என்ன பர்பஸ்க்காக அந்த பதவி, அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த நியமனத்தை விஜய் தவிர்த்திருக்கணும். இந்த ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய தவறுன்னா அதை சொல்லலாம். நம்ம அதை திருத்துவதற்கு இன்னும் கூட கால அவகாசம் இருக்கு. தோழமை கட்சியிலே இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. என்ன காரணமோ விஜய் அதில் இன்னும் மௌனம் சாதிக்கிறார். அது நல்லதில்லை. இந்த பிடிவாதம் நல்லதில்லை. ஏன்னா ஜோதிடர் விஷயத்துல குறைஞ்சபட்ச ஒரு ஒரு எரிச்சல் தான் அதில் இருந்தது நான் சொல்றேன். சட்ட ரீதியாக அது ஒரு தப்பு கிடையாது. இது இந்த பதவியினுடைய பெயரை எழுதிட்டு அவருடைய பூர்வீகத்தையே இப்போ இருக்கிற பூர்வீகம் எல்லாரும் நம்ம டெல்லியில் கூட பிறந்தவங்க கூட இங்கே வளர்ந்து பிறந்து பேரம்பேத்தில எடுத்திருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் பெங்களூர்ல வசிக்கிற ஒருத்தர் எப்படி தமிழ்நாடு அரசின் சிறப்பிரியா இருக்க முடியும்னு வர்ற விமர்சனத்தை விஜய் காது கொடுத்து கேட்கணும். அது அவருக்கும் நல்லது, இந்த அரசுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஓகே. அப்ப இதன் பிறகும் இந்த அரசாங்கம் ஒரு பியூரோக்ராட்ஸ் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் அடுத்த 5 ஆண்டுகள் இருக்கும்ன்ற விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல, பியூரோக்ராட்ஸ் இல்லாம ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. இதை நான் திமுக மீது விமர்சனம் வச்ச போதும் சொன்னேன். அவர்களை கட்டுப்படுத்துகிற, அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல லகான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வச்சிருக்கணும் தான் நான் சொல்றேன். அந்த வகையில விஜய் கையில வச்சிருக்கணும், லகான விஜய் வச்சிருக்கணும். அந்தந்த துறை பார்த்தா சின்ன பையனா இருக்கான, இவன் எப்படி மந்திரி, அவர் சொல்ற அப்படி கேட்க முடியுன்ற கேட்க விடக்கூடாது. ஸ்டாலின் பண்ண தப்பு அதுதான். தன் மந்திரிகளை
தன்னுடைய அமைச்சரவையில் அங்கம் பெற்றிருக்கிற அமைச்சர்களை அந்த துறையின் அவரவர் துறையின் செயலாளர்கள் அவமானப்படுத்திய போது வேடிக்கை பார்த்தவர் ஸ்டாலின். அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படலை. கலைஞர் அதை ஒரு துளி கூட அனுமதிச்சிருக்க மாட்டார். அதே தவிர விஜய் செய்கிறார் நான் சொல்ல, செய்யக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அமைச்சர்களுக்குரிய மரியாதை ஐஏஎஸ் கொடுத்தாதான் அந்த ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த துறையை அந்த அமைச்சரால் கட்டுப்படுத்த முடியும். அவரால் நல்லவராக இருந்தால் நல்லா நிர்வாகம் பண்ண இந்த அரசுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி தர முடியும். இந்த விஷயத்தில் அவர் அந்த ஹோல்டை விட்டுறக்கூடாது. அதிகாரிகள் இல்லாமலாம் ஆட்சி நடத்த முடியாது. முழுக்க முழுக்க அவர்களே கோலோச்சுவதை அவர் அனுமதிக்க கூடாது. ஆனா இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேல சில வழக்குகள் எல்லாம் போடப்படுறதை பார்க்க முடியுது. நம்ம முன்னாள் அமைச்சர் ஏவாவேல் அவர்களா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், சிவசங்கர் அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்களுடைய பெயர் கூட அடிப்படுது. தவறு நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம், ஒரு அற்புதமான வயசுல முதலமைச்சராக இருக்கிறார் விஜய். பிடிக்குதோ பிடிக்கலன்னா, இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பாக இந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணேன். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் முதலமைச்சர் ஆனால் அவர் எப்படி இருக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நம்ம விமர்சனங்களை முன் வச்சோம். இன்னைக்கு மக்களுடைய ஆதரவோட முதலமைச்சர் ஆயிட்டார்ல, இந்த அற்புதமான வாய்ப்பை கவர்னன்ஸ்ல கவனம் செலுத்தினவர், அரசை நடத்துவதில் அவர் கவனம் செலுத்தணும். பழிவாங்கிற அரசியல்னு ஒரு எல்லை தாண்டி போனால் மக்கள் முகம் சொல்லிக்க தான் செய்வாங்க. அதுக்காக தப்பு நடந்தால் கண்டுக்காம விட்டுருக்க நம்ம சொல்லலை. அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அரசு நிர்வாகத்திலையும் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தணும். இதை விட அதிக பங்கு அதுக்கு தான் நேரம் செலவிடணும். அவர் இவ்வளவு நாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. முதலமைச்சர் ஆன பிறகும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. பிரதமர் மோடி அவர்களுடைய யுக்தியை தான் இவர் கையாளுறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. நல்ல விஷயத்துக்கு மற்றவங்களுடைய யுக்திகளை கடைபிடிக்கலாம். இது ஆரோக்கியமானதோ நல்ல விஷயமோ அல்ல. விஜய் தன்னுடைய அந்த முடிவை மாற்றிக்கணும். போக தவறுகள் வரும். தப்பாக ஒரு கேள்வியை புரிஞ்சிட்டு இருக்கலாம், சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இப்படிலாம் சொல்லி தான் கற்றுக்க முடியும். விஜய் தான் இதில் முடிவெடுக்கணும். பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு இனிமேலும் ஒரு தயங்கக்கூடாது. ஏன்னா எல்லா வகையிலும் அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அது உதவி செய்வதை தவிர இப்படி பதுங்கியோ அல்லது கண்டுகொள்ளாமல் போவது எந்த வகையிலும் அவருக்கு பெருமையும் சேர்க்காது. பதவியை அடைஞ்சிட்டோங்கிறதுனால அவர் இப்படி சொல்லலாம். நீண்ட காலத்துக்கு அது நல்லதல்ல. அப்படி புறக்கணிக்கப்படுகிற அளவுக்கு அவர்கள் ஒன்றும் பயங்கரவாதிகளோ தேச விரோதிகளோ அல்ல பத்திரிகையாளர்கள். சரிதானா? கேஷுவலாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட போக மாட்டார். அந்த ஒரு விஷயத்தை விஜய் மாற்றிக்கிட்டாருன்னா நல்லது. ஓகே. அண்ட் அவங்களுடைய அமைச்சர்களே சிலர் தவறு செய்யற மாதிரியான வீடியோக்கள் வெளியாகுது. நம்ம இன்னும் அது நமக்கு சரத்தை பற்றி வந்த வீடியோ அவர் அமைச்சராக முன்னாடி நடந்துகிட்ட விஷயங்களை பற்றின்னு வருது. நான் நியாயப்படுத்தலை எதையுமே. பொதுவெளியில் இப்படியெல்லாம் ரீல்ஸ் எடுத்தால் எதிர்காலத்தில் இல்லை, அமைச்சரானாலும் ஆகலைனாலும் என்னவெல்லாம் ஆபத்து இருக்குன்னு இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிற எவர் ஒருவருக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, செருப்பால் அடித்த மாதிரி தான். நான் பச்சையாக சொன்னேன். அதில் என்ன நீங்கள் சுகம் கண்டீங்க? ஒரு பீர் பாட்டில் எடுத்து குடிக்கிறீங்க. என்ன ரீல்ஸை போட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நீங்கள் உங்களை எங்கே கூட நிறுத்தியிருக்கிறது? எத்தனை அவர் மறுக்க புது வீடியோ வருது. இது ஒரு பார்வை. தப்பான விஷயத்தை ரீல்ஸ் எடுத்து போடுறதுனால இந்த சமுதாயத்துக்கு நல்லதில்லை. நீங்கள் பெத்த பிள்ளைங்க உட்பட உங்கள் குடும்பத்துக்கும் அது நல்லதில்லை. அது இன்னைக்கு சரத் நல்லாவே உணர்ந்திருப்பார். அவர் அமைச்சரான பிறகு இப்படி நடந்துக்கிட்டாருன்னா நம்ம அதை கடுமையாக விமர்சிக்கலாம். இப்படி பழசை தோண்டி எடுத்து நீங்க போட்டீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பின்பக்கம் இருக்கு. கடந்த காலம் ஒண்ணு உண்டு. அது அவ்வளவு நல்லது. முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, இதுக்காக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது என் கருத்து. அவர் அமைச்சரான பிறகு ஒரு துறை ரீதியாக தவறு பண்ணியிருக்கிறார், அதுக்கப்புறம் சாயங்காலமான பப்ல போய் உட்காந்துக்கிறார் அப்படின்னா நீங்க போய் எடுக்கலாம், தவறுன்னு சொல்லலாம். கடந்த காலத்துல எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அது பொய்ன்னு சொல்றீங்க. இன்னைக்கு சரத் எவ்வளவு போராடுறாரு. இந்த மாத்திரையை நுணுக்குனது என் பையனுக்கு குழந்தைக்கு ஆணோ பெண்ணோன்னு வச்சுப்போம், அவருக்கு மாத்திரையை நான் நுணுக்கி கொடுத்தேன்னு சொல்றாருல, அப்போ அது உண்மை நான் எடுத்துக்கிறேன். அப்போ பொய்யா ஒரு ரீல்ஸ் வெளியில வந்தா ஒரு மனுஷனை அந்த மனதை எவ்வளவு பாதிக்குதுன்னு சரத் உட்பட எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தாவேக்காவினர், எல்லா அரசியல் கட்சிகளும். அப்போ பொய்யா ரீல்ஸ் சொல்லிட்டு போய் நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எத்தனை விஷயங்கள் பொய்யா வந்திருக்கு தெரியுமா ரீல்ஸ். நான் அப்பயும் இதே எனக்கு அந்த கலாச்சாரமே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒத்தே வராது, பிடிக்கவும் பிடிக்காது. அந்த தனி மனிதர் இன்னைக்கு கதறார் இல்லையா சரத்து, இப்பயாவது புரிஞ்சுங்க. பொய்யான உங்க கருத்துப்படி பொய்யான ரீல்ஸ் எத்தனை பேருடைய மனசை பாதிக்குது, எத்தனை குடும்பங்களை காயப்படுத்துது, ஒரு ஆட்சியவே ஆட்டி பார்க்குற அளவுக்கு அந்த ரீல்ஸ் போகுதுங்கிறத முதல்ல இந்த ரீல்ஸ்ல மூழ்கி இருக்கிற இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோருமே அதை புரிஞ்சுக்கணும். ரீல்ஸ்ல ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பயன்படுத்துற விட்டுவிட்டு அந்த பீர் பாட்டில் இப்படி பிடிக்கிறது, இப்படி நடக்கிறது, இதெல்லாம் ரீல்ஸா? அதனாலதான் செருப்பால் அடிச்ச மாதிரி இது ஒரு நல்ல அனுபவம், நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் எவர் ஒருவருக்கும். இது மற்றபடி இதுக்காக அவரை பதவி விட்டு நீக்கணும்னா அது நல்ல முன்னுதாரணம் அல்ல. நிறைவான கருத்துக்களை சொன்னீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.